ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இப்போ ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 1, அதாவது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி அவர் மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுற மாதிரி நம்ம டேரக்டர் சொன்னார். ஸோ டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலேசியாவில் வந்து நான் இப்படி பார்க்கும்போது ஃபேமிலியாக வந்து பார்க்குறேன்னு வந்து அவர் இன்ஃபார்ம் பண்ண இல்லையா. ஸோ ஆஸ் அ டைரக்டராக எனக்கு வந்து இந்த சீரியலில் தான் இந்த மாதிரி ஒரு வீக் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து என்னை வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நிற்க வச்சுருக்கிறீங்க அப்படின்றதே அவர் வந்து பெருமையாக வந்து சொல்லியிருக்காரு. அந்த சந்தோஷத்துலேயே அவர் வந்து என்ன சொன்னார், நீங்கள் கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து கமிட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஓப்பன் ஸ்டேஜில். ஸோ அவர் கமிட்மெண்ட் பண்ண அந்த வேர்டு இருக்குது இல்லையா, பிகாஸ் விஜய் காவேரி அப்படின்னு 2 பேரையுமே தான் சொன்னாங்க. சுவாமிநாதன், லக்ஷ்மி பிரியா 2 பேரையும் வச்சு தான் நான் வந்து அந்த விஷயத்தை பண்ணணும், சந்தோஷமான விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அது எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணும்போது, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மீட்டில் வந்து நம்மளுடைய டைரக்டர் வந்து சொன்னார் ஓப்பன் ஸ்டேஜ் தான். ஸோ என்னுடைய மனைவி, அதாவது சாய் பிரமோதா மேம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து படங்களை வந்து பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹஸ்பண்டை வந்து படங்கள் பண்ண வைக்கணுன்ற வந்து மோட்டோவில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியப்படுத்தினார். கூடிய சீக்கிரம் அதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே கமிட்மெண்ட் பண்ணார். ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட்டை நம்மளுடைய ஃபேன்ஸ் மேஜிக்கல் பேரை சுவாமிநாதன் அண்ட் லக்ஷ்மி பிரியா 2 பேரை வச்சு அவர் கண்டிப்பாக அந்த கனவை நிறைவேற்றுவார். இதை வந்து வீக் ஆஃப் மெகா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ மலேசியாவில் வந்து இப்போ வந்து நான் ரீச் ஆகி பார்த்துருக்கேன். இங்கே ஃபேமிலி ஏகப்பட்ட ஃபேமிலி இருக்குது. ஸோ இங்கேயும் நான் அதை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்தை வந்து அந்த ஓப்பன் ஸ்டேஜில் வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மகாநதி சீரியலை பற்றி எஸ்எஃப்னும் என்ன எப்படி போகும், ரீயூனியன் இருக்கா அப்படின்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், சீரியலை என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. ரீயூனியன் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சு சீரியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் விஷயம் எதுவுமே உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஸோ ரீயூனியனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சீரியலை வந்து சுவாரஸ்யமாக பார்க்க அணுகுங்க, எல்லா விஷயங்களையும் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவருடைய பேச்சு இருந்தது. பிகாஸ் அவர் சொல்கிறது உண்மை தானே. பிகாஸ் சீரியல்னும் போது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மோட்டோவாக எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா மற்ற விஷயங்கள் எதுவுமே நம்ம கண்ணு தெரியாது. எல்லாமே இதுவா அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் பார்க்க எண்ணம் வராது. ஸோ அதனால் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னார். இந்த வீடியோவில் அவர் சொன்ன ஹாப்பி நியூஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுறேன். சரிங்களா? நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.